ஒரு படமா வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பைலிங்குவல் படம்ன்றதுனால, ஒரு 4 கதைய வந்து ஒரு 4 கதைய வந்து கட் பண்ணி, அத ஒரு பேட்டர்ன் ஆக்கி பயங்கரமா காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் வந்து பயங்கரமா ரைட்டிங்ஸ்ல வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு படம். கனெக்ட் ஆகுது ப்ரோ. நம்ப படமா பார்க்கும்போது, இது என்னடா இது 4 ஸ்டோரியும் வந்து வேற வேற பிளேஸ்ல, வேற வேற இடத்துல நடக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். பட் நல்லா உன்னிப்பா கவனிக்கும்போது தான் தெரியும். ஒரு கதையில நடந்த காரோ, ஒரு கதையில நடந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டோ இந்த கதையில வந்து கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம அத உன்னிப்பா கிளைமாக்ஸோட பார்க்கும்போது தான் வந்து தெரியுது, இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படமா வந்து இருந்துச்சு. இல்ல வல்கரா எதுவுமே இல்ல. நான் 2 இடத்துல பிளட் ஷாட் தெரியுது. ஸோ பிளட் ஷாட் வந்து தெரிஞ்ச உடனே வந்து கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து இந்த படத்துலயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலா படம் ஒர்த்தான ஒரு படம். பெர்ஃபெக்ட்டான படம். க சூப்பரான ரைட்டிங். திடீர் மாநகரம் அந்த டைம்ல வந்திருந்தா இந்த படம் வந்து பெருசா கொண்டாடப்பட்டிருக்கும். இப்ப பெருசா யாருக்கும் தெரியலையோ அப்படின்ற மாரி இருக்கு. இல்ல அவரோட சீக்வென்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. கம்மியா வருமா, அதிகமா வருமான்றது மேட்டர் இல்லல்ல. கதையில அதோட அவர் வந்து ஒரு ரவுடியா வராரு. எந்த ஒரு யாரு ஏதாவது ஒரு வேலை குடுத்தாங்கன்னா டப்புன்னு போய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து காசு வாங்கிக்கிறது தான் அவரோட கேரக்டரு. ஸோ அப்படி இருக்கும்போது பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்காரு. லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், லைக் யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். நல்ல த்ரில்லராக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ட்ராமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அது எல்லாத்தையுமே அவங்க அன்ஃபோல்ட் பண்ணாங்க செகண்ட் ஆஃபில். ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லா ரிவியூலுமே கிளைமேக்ஸில் தான் பண்ணனால லைக் எங்கேயும் போர் அடிக்கல. லேக்னு பெருசாக இல்லை. சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே லிங்க் ஆகுது சார் கடைசியில். ரொம்ப சூப்பர். நிறைய இருக்குது சார். லைக் அங்கங்கே ரிவீல் பண்ணிட்டே வராங்க ஒவ்வொரு ரிட்டர்லையும். அதோட நின்றுடும் அப்படின்னு நினைப்போம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லைக் பரத் ரொம்ப எமோஷனலாக தான் இருந்துச்சு. லைக் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் பரத் சார் இன்னும் ரொம்ப அவங்களதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் எல்லாருமே எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பார்வதி நாயர் அண்ட் ஷான் சொல்லிட்டு அவங்களோட போர்ஷன்ஸும் வந்தது. அவங்களும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். யூஸ்வல் செம்மையாக தான் இருந்துச்சு சார். லைக் எல்லாருக்குமே எமோஷனல் ஒரு கனெக்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். லைக் எதுவுமே தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காம கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாண்டேஜஸ் மாதிரி தான் அதுவுமே எடுத்திருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு சார். வயலன்ஸ்லாம் அதிகமாக இல்லை சார். மேபி லைக் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அவங்க மியூட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். வல்கர்னு சொல்ல முடியாது சார். லைக் ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்களே சார் பேசும்போது ஜென்ரலாக, அதுக்காக அதை அப்படியே மியூட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இருக்கும். வயலன்ஸ்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இல்லை சார். லைக் அந்த மாதிரிலாம் இல்லை சார். ஜென்ரலாக நடக்கிற மாதிரி தான். இந்த ஏரியான்னு அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக சென்னையில் ஒரு கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சார். மெசேஜ் என்னன்னா லைக் இது கேஸ்டெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் மெசேஜை விட அவங்க வந்து லைக் அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. 4 ஸ்டோரி நடக்குது, அதோட கனெக்டிவிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்குது சார். ஏன்னா அவ்வளோ தூரம் லைக் நமக்கு நிறைய ஏன் இது பாதியிலே விட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் ரிவீல் ஆனனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். செகண்ட் ஹாஃபில் நிறைய ரிவீல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சார். ஆனால் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கதை, அதனால தான். அவசரப்பட்டு தவறான எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அந்த முடிவை எடுத்துவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து இப்படி செஞ்சுட்டோமே அப்படி செஞ்சுட்டோமே அப்படின்ற அவஸ்தை யாருமே படக்கூடாது. அதனால் எந்த ஒரு காரணம் எந்த ஒரு செயலை செய்த போகிறதா இருந்தாலும் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது ஏது நடந்தது, இது உண்மையாக இருக்குமா உண்மை இல்லையான்றத தெரியாமல் முந்திரி கொட்டை மாதிரி செஞ்சுட்டு உன் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது, அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கூடாது ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்னென்னா, எந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏது பண்ணி வச்சாலும் அவசரப்பட்டு மாப்பிள்ளை பணக்காரன்ற ஒரே காரணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அந்த பையன் வந்து அந்த பையன் என்ன அந்த பையன் வாழ்க்கை என்ன ஏதுன்றத பல விதத்தில் ஏன்னா இவ்வளோ வருஷம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பொண்ணை வந்து நல்லபடி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க. வரத்துக்கு வந்து ஸ்கோப்பே இல்லையே படத்தில். அந்த இன்னொருத்தர் வந்தார் காரில். பரத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு என்ன பார்ட்டு கொடுத்தாரோ அந்த பார்ட்டை வந்து அவர் கரெக்டாக பண்ணாருன்னு தான் சொல்லணும். அவர் வர்றது வந்து 4 ரீலோ 5 ரீலோ தான் வராரு. ஆனால் அவருடைய பார்ட் என்ன கொடுத்தாரோ அந்த பார்ட்டை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு.
அபிராமின்றது எந்த தூய்மை பணியாளராக இருக்காங்க. தூய்மை பண்ண எதிர்நீச்சல் சீரியல்ல நெச்சவங்க தானே. அது வந்து ஒரு பிட்டு ரோல் தான். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு 4-5 ரீல் வந்தாங்கன்னா கூட எதாவது பக்கான்னு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீன் சுட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நடிக்க வாய்ப்பு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா 2 நிமிஷம் பேசிட்டு போகிறேன் அந்த மாதிரி அது வேலை கேட்காது. அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் பொறுமை உள்ளவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இதுதான் கதை, என்னதான் சொல்ல வராங்கன்னு நீ கிரகிக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு படம் வந்து எடுத்த உடனே இந்த இடைவேளைக்கு வரை போகிறதுக்குள்ளேயே ஐயோ இந்த படம் வேஸ்ட்டு, அதை வந்து தொலைச்சிட்டோமே நடா படம் இதுன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இடைவேளை வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு வாங்க. நல்லா இருக்கு. பரத் எனக்கு பரத் ரோல் நல்லா பிடிச்சிருந்தது. அபிராமி மேம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவங்க இயல்பாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை 4 பேர் 4 ஒரு பேட்டர்ன் இருக்கனால என்னால் ஒன்று தனித்தனியாக கதை சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல எனக்கு. ஆனால் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து லிங்க் நல்லா பண்ணியிருக்காரு. பரத் நல்லா இருக்கு. இது வரையும் அவர் நடிச்சு இந்த மாதிரி ராவா நடிச்சு நான் பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நான் எப்படியும் இந்த சாக்லேட் பை மாதிரி பார்த்த ஒரு பீப்புள் வந்து இதில் வந்து கொஞ்சம் யாரையும் நல்லா கொஞ்சம் பண்ணி இந்த மாதிரி ரோல் நல்லா இருக்கு. அவர் நல்லா செட் ஆகிடுச்சு. அபிராமி அதான் இந்த மாதிரி என்ன சொல்றது கார்பரேஷன் வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆர்டிஸ்ட் கொஞ்சம் நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோரா, ஆனால் செகண்ட் சூப்பர். படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குங்களா? அது எப்படி இருக்கு? புரியுது. ஒரு த்ரில்லர் ஜானர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. ஆமாம் த்ரில்லர். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்துல எப்படி இருக்கு? எனக்கு அது சொல்ல தெரியல. திருப்பு முனையெல்லாம் இருக்கும்ல. ஆமா படத்துல சில இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே அவர் கரையை சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல கரையை சொல்லிடுறதுனால அது எங்கே ட்ராவல் பண்ணுறது நம்ம பார்க்க வைக்கிறதே தவிர அது அப்படியே மூவ்மெண்ட் படம் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த ரோலுக்கு அப்புறம்னா நீங்கள் போர் அடிக்காம போதுங்களா? செகண்ட் ஹாப் சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டோரியுமே வந்து பிடிச்சிருக்கு. 4 சீன் நல்லா இருக்கு. ஆனால் இவங்க 2 பேர் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடிச்சவங்க எல்லாமே எப்படி பண்ணிருக்காங்க ஆக்டிங் வைஸ்? எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. 4 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன் தான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன் தான் சொல்கிறேன். அவருக்கான பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி யாரும் பண்ண நான் பார்க்கல. அவர் சாக்லேட் பாயாக பார்த்துருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு பார்க்குறேன். மியூசிக் சாங்ஸ் நல்லா இருக்குங்க. ஆமாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே தான். எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சாங்ஸ் நல்லா இருக்கு. 2 சாங்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க.